you scared of me? ஏரியா 51ல அமெரிக்கன் கவர்மெண்ட் ஏலியன்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க அப்படின்ற ஒரு செய்தி பல காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ ரீசெண்டா ஏரியா 51ல வேலை செஞ்ச சீனியர் சயின்டிஸ்டான போயட் புஷன் அப்படின்றவர் அங்க ஏலியன்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்றதுக்கான சில சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸையும் புகைப்படங்களையும் வெளியிட்டு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்காரு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் ஏலியன்களோட பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்ற செய்தியும் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் உண்மையா? ஏரியா 51ல உண்மையிலேயே ஏலியன்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்களாம்? அதை உடைச்சு பார்க்க போனா அமெரிக்க மக்களுக்கு என்ன ஆச்சு? வாங்க பார்க்கலாம். இது ஏரியா 51ஓட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் மேல ஐகார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்க ராணுவமான பென்டகனை சேர்ந்த ஒரு ஃபீமேல் பைலட் வானத்துல ரோந்து பணியில இருக்காங்க. அப்ப அவங்க எதிரில ஒரு வித்தியாசமான ஆப்ஜெக்ட் பறந்து போறத பாக்குறாங்க. உடனே இவங்களோட ஃப்ளைட்ல இருக்க கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல அந்த வித்தியாசமான ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க கொடுத்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. அண்ட் அது பார்க்க நம்ம பூமியில உருவாக்கப்பட்ட ஒரு நார்மல் ஏர்கிராஃப்ட் மாதிரியும் தெரியல. வட்ட வடிவத்துல ஒரு ஏலியன் UFO மாதிரி தான் இருந்திருக்கு. உடனே இவங்க ஃப்ளைட்ல இருக்க ட்ராக்கிங் கேமரா ஆன் பண்ணி அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்டை வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. இவங்க அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் சடனா மேகத்துல மறைஞ்சு காணாம போயிடுது. பிறகு இந்த இன்சிடென்ட்டை அவங்களோட உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்றாங்க. கூடவே அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஃபுட்டேஜையும் காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தா அமெரிக்க ராணுவம் இதை மறைமுகமா வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மீடியாலையும் லீக் ஆகிடுது. இந்த வீடியோவை பார்த்தா மக்கள் எல்லாருமே இது கண்டிப்பா ஒரு ஏலியன் UFO தான் பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மறுபக்கம் இதை ரெக்கார்ட் பண்ண அமெரிக்க ராணுவமே இது ஒரு ஃபேக்கான வீடியோ தான், மக்கள் யாரும் இதை உண்மைன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீடியால இப்படி சொல்லிட்டு மறைமுகமா அவங்க அதை தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா ஒரு வருஷம் கழிச்சு அமெரிக்க ராணுவம் பென்டகன்ல இருந்து அந்த வீடியோ ஃபேக் ஆனது கிடையாது, அந்த டைம்ல மக்கள் மத்தியில ஏற்பட்ட பதற்றத்தை குறைக்க தான் நாங்க அது ஃபேக்கான வீடியோன்னு சொல்லியிருந்தோம், பட் அது உண்மையிலேயே எங்களோட நேவி ஆபீசரான சோஹா ரெக்கார்ட் பண்ண ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான் அப்படின்றதோட அந்த வீடியோல தெரியறது அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினாமினா, அதாவது UAP. புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு UFO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜை அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த UFO ஆனது நெவேடா, லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் நியூ மெக்சிகோக்கு இடைப்பட்ட பகுதியில தான் பறந்துகிட்டு இருந்திருக்கு. அதாவது ஏரியா 51க்கு 500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் அந்த UFO பறந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி கடந்த 70 வருடங்கள்ல ஏரியா 51 சுத்தி நிறைய இடங்கள்ல பறக்கும் தட்டுக்களை பார்த்ததா பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா இத்தனை வருடங்களா அதை நிராகரிச்சுக்கிட்டே வந்த அமெரிக்க ராணுவம் இந்த வீடியோ ஆதாரம் வெளிவந்த பிறகுதான் பறக்கும் தட்டுக்கள் உலாவிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கவே செஞ்சாங்க. அதை தொடர்ந்து 2016ல அமெரிக்க அதிபரா இருந்த பாரக் ஒபாமா ஒரு டிவி ஷோக்கு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில ஒரு சின்ன பொண்ணு இந்த உலகத்துல ஏலியன்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். அதுக்கு ஒபாமா அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, ஏலியன்கள் அதை உறுதியா சொல்ல முடியாது, ஆனா அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒரு மிகப்பெரிய அமைப்பு நம்ம நாட்டிலே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஏரியா 51 டைரக்டா மென்ஷன் பண்ணாம ஏலியன் ஆராய்ச்சி பண்ற இடம் இருக்கு அப்படின்னு ஏரியா 51 பத்தி மறைமுகமா சொல்லியிருக்காரு. இப்படி அமெரிக்க அதிபரே அங்க நடக்கிற ஏலியன் ரிசர்ச் பத்தி மறைமுகமா ஒரு ஹிண்ட் கொடுத்ததெல்லாம் தான் கண்டிப்பா அமெரிக்க அரசாங்கம் ஏலியன்ஸ் பத்தின ஆய்வுகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தெளிவா உணர்த்துச்சு. பின் அதே வருஷத்துல ஏரியா 51ல வேலை செஞ்ச சீனியர் சயின்டிஸ்டான போயட் புஷன் அப்படின்றவர் ஏரியா 51ல ஏலியன்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்றது உண்மைதான், அதுக்கான ஆதாரங்களும் புகைப்படங்களும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சில டாக்குமெண்ட்ஸையும் புகைப்படங்களையும் இன்டர்நெட்ல வெளியிடுறாரு. இந்த சம்பவம் தான் ஏரியா 51க்குள்ள ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு மக்கள் மத்தியில ஆணித்தனமா நம்ப வச்சது. பின் இதை பத்தி பல இடங்கள்ல பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு மக்கள் மத்தியில ஏலியன்ஸ் பத்தின ஆராய்ச்சி உண்மையிலே அங்க நடக்குது, ஏலியன்ஸ்லாம் உண்மையிலே அங்க இருக்காங்க அப்படின்னு திரும்ப திரும்ப பேசப்பட்டு அது ஒரு ஸ்ட்ராங்கான கூற்றா மாறிடுச்சு.
மக்கள் நிறைய பேர் அது உண்மைதான், உண்மையை வெளிப்படையா மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஏன் அதை இப்படி எங்க கிட்ட இருந்து மறைச்சு ரகசியமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2019 ஒரு நபர் ஏரியா 51 என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் அதை தெரிஞ்சுக்காம விட போறதில்லன்னு சொல்லி ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு மிலிட்டரியோட தடைகளை உடைச்சிட்டு ஏரியா 51 போறாரு. ட்ரக்ல பயங்கர வேகத்துல உள்ள போன அந்த நபரை ஆர்மி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சேசிங் நடக்குது. 13 கிலோமீட்டர் முடிவுல ஏரியா 51 மையத்துக்கு போயிட்டு ட்ரக்ல இருந்து இறங்கின அந்த நபரை அங்கேயே துப்பாக்கியால சுட்டு கொன்னாங்க அங்க இருந்த ராணுவம். இந்த சம்பவம் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை எழுப்புது. அத்துமீறி நுழைஞ்சாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை விசாரணை கூட செய்யாம சுட்டு கொண்டு இருக்காங்கன்னா அப்ப அந்த பகுதியில உண்மையிலேயே ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்க உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருக்காங்க, அது வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் கவர்மெண்ட் உயிரை கொள்ற அளவுக்கு இப்படி கடுமையா பாதுகாக்கிறாங்க அப்படின்ற வாதங்கள் எழும்பினதோட மறுபக்கம் கவர்மெண்ட் இதை ரொம்ப நாளைக்கு நம்ம கிட்ட இருந்து மறைக்க முடியாது. தனி ஒரு ஆளா போனதுன்னா சுட்டு கொள்வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனா கவர்மெண்டால நம்ம எல்லாரையுமே சுட முடியாது. சோ நம்ம ஈஸியா ராணுவத்தோட தடைகளை உடைச்சு ஏரியா 51 என்ன இருக்கு அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கலாம்னு சோசியல் மீடியால பரவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. மேட்டி ராபர்ட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஸ்டார்ம் ஏரியா 51 they can't stop all of us அப்படின்னு Facebookல ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறாரு. தலைவன் நருட்டோ ஃபேனா இருப்பான் போல. அந்த Facebook பேஜ்ல நருட்டோ மாதிரி நம்ம ஓடனோம்னா அவங்களோட துப்பாக்கி தோட்டாக்களால நம்மள தொட கூட முடியாது, அதனாலேயே நருட்டோ மாதிரி ஓடி இந்த ஏரியா 51 புகுந்து அங்க என்னதான் இருக்குன்னு நம்ம பாத்துருவோம் அப்படின்னு ஒரு போஸ்ட போடுறாரு. இந்த போஸ்ட பார்த்தா அடுத்த செகண்ட்ல இருந்து அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட பேர் இந்த பேஜ்ல ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 3 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் வந்துடுது. ஒரு நாள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாள்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் ஏரியா 51 முற்றுகையிடுறோம்னு முடிவே பண்ணிடுறாங்க. மிரண்டு போயிட்டாரு மேட்டி ராபர்ட்ஸ். அடே இதை நான் காமெடி ஆரம்பிச்சுடா, எதுக்குடா இவ்வளவு சீரியஸா கொண்டு போறீங்கன்னு பதறாரு. மறுபக்கம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அமெரிக்க ஏர்ஃபோர்ஸோட சீஃப் செக்ரட்டரி பிரஸ்ஸை கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. ஏரியா 51 முற்றுகையிட மக்கள் கூடி வர போறீங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன், ஆனா இது தடை செய்யப்பட்ட பகுதி, அத்துமீறி யாராவது உள்ள நுழைய முயற்சி பண்ணீங்கன்னா அது எத்தனை பேரா இருந்தாலும் நாங்க தடுத்துடுவோம், ஆனா அதையும் மீறி உள்ள வரவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க எத்தனை பேர் வந்தாலும் உள்ள கால் எடுத்து வச்சீங்கன்னா போட்டு தள்ளிடுவோம் அப்படின்றத மறைமுகமா சொல்லியிருக்காரு. இதை பார்த்த பாதி பேர் பம்பிட்டாங்க. இதை ஆரம்பிச்சா நம்ம மேட்டி ராபர்ட்ஸ் கதறாரு. எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா பத்திரிகைகள்லயும் பேட்டி கொடுக்கிறாரு. யாரும் கிளம்பி வந்துடாதீங்க, நான் இதை சும்மா விளையாட்டா தான் சொன்னேன், நான் அங்க வரவே மாட்டேன்னு கதறாரு. Facebookல போஸ்ட போறாரு. ஆனா ஒரு பயலும் கண்டுக்கல. தலைவா நீங்க கண்டிப்பா வந்துடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்களும் வந்துடுறோம், நம்ம நருட்டோ மாதிரி ஓடி ஏரியா 51 உடைச்சு பார்க்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட போடுறாங்க. தலைவனுக்கா வயிற்றுல புளிய கரைக்குது. பிறகு சொன்ன தேதியும் வந்துடுச்சு. சுமார் 1500 பேர் ட்ரக் எடுத்துக்கிட்டு நேரா ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. வந்த எல்லாருமே ஏரியா 51 என்ட்ரன்ஸ்ல நின்னுகிட்டு நருட்டோ மாதிரி ஓடுறதுக்கு பிராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க. அத பல விதமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு பயலும் உள்ள போல, ஏன்னா உள்ள போனதான் சுற்றுவாங்கல்ல. சோ வந்த பயலுக எல்லாமே அங்க ஏரியா 51 அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கும்ல, அந்த போர்டு பக்கத்துல நின்று செல்ஃபி எடுத்து நம்ம நாய்சேகர் 400 ரவுடிதான் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நாங்களும் ஏரியா 51 வந்துட்டோம் பாத்துக்கோங்க அப்படின்னு Facebookல போஸ்டர் போட்டுட்டு வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமே ஒரு செல்ஃபி பாயிண்டாவே மாறிடுச்சு. ஆனா கடைசி வரைக்குமே இது எல்லாத்துக்கும் புள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்ச நம்ம நருட்டோ பாய் மேட்டி ராபர்ட்ஸ் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. போனா எங்க இதை நீதாண்டா ஆரம்பிச்சு வச்சுன்னு போட்டு தள்ளிடுவாங்களா அப்படின்ற பயத்துல இப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே பம்மிக்கிட்டு இருக்காரு நம்ம ராபர்ட்ஸ். சரி, இந்த ஏரியா 51 மேல ஏன் இப்படி ஒரு கிரேஸ் உருவாச்சு? இங்க ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற தியரி முதல்ல எப்படி உருவாச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மள கோல்ட் வார் காலகட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. 1954, அதாவது 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச காலகட்டம். அது உலகத்தோட 2 மிகப்பெரிய வல்லரசு நாடுகளான அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே யார்கிட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கு அப்படின்ற போட்டியில 2 நாடுகளுமே பயங்கர அட்வான்ஸ்டான ஆயுதங்களையும் டெக்னாலஜியும் உருவாக்குறதுக்கான முயற்சியில இருந்தாங்க. இந்த நிலையில ரஷ்யாவோட செயல்பாடுகளை மறைமுகமா வேவு பார்க்கணும்னு முடிவெடுக்கிறாங்க அமெரிக்கா. அதுக்காக அமெரிக்கா ப்ராஜெக்ட் ஆக்வர்டான் அப்படின்ற ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் டீம் தொடங்குறாங்க.
இந்த ப்ராஜெக்டோட முக்கிய குறிக்கோள் ரஷ்யாவோட ரேடார்ல சிக்காத அளவுக்கு ஹை ஆட்டிடியூட்ல, அதாவது கிட்டத்தட்ட 70,000 அடி உயரத்துக்கும் மேல பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட்டை உருவாக்கணும் அப்படின்றது தான். ஆனா அந்த காலகட்டத்தில் இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பிகாஸ் அப்ப ஆவரேஜா 30,000 அடி உயரத்துல போகக்கூடிய டெக்னாலஜி தான் அமெரிக்கா கிட்ட இருந்தது. பிறகு ஆக்வெட்டான் ப்ராஜெக்ட் மூலமா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு பயங்கர செலவு பண்ணி U2 அப்படின்ற 70,000 அடி உயரம் பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்கா. ஏரியா 51க்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது இந்த U2 ஃபிளைட் தாங்க. புதுசா உருவாக்கின U2 ஃபிளைட்டை டெஸ்ட் பண்றதுக்காக அமெரிக்க ராணுவம் ஒரு புது இடத்தை சூஸ் பண்றாங்க. அந்த இடம் தான் நெவாடா பாலைவனத்துக்கு நடுவில் இருக்க க்ரூம் லேக். பிற்காலத்துல இந்த இடம் தான் ஏரியா 51 அப்படின்னு பெயர் சூட்டப்படுது. அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸோட பிளான் படி U2 ஃபிளைட் ஒரு நள்ளிரவுல க்ரூம் லேக் பகுதியில் பறக்க விடப்படுது. அப்படி பறக்க விடப்பட்ட U2 ஃபிளைட் பல ஆயிரம் அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கிறத சில பொதுமக்களும் பார்த்துடுறாங்க. இவ்வளவு உயரத்துல ஒரு வெளிச்சம் சுத்தி சுத்தி வரவே அது ஏதோ வேற்று கிரகவாசிகளோட ஸ்பேஸ்ஷிப்பா இருக்குமோன்னு சந்தேகத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது சீக்ரெட் ப்ராஜெக்ட் அப்படின்றதால கவர்மெண்டால இது என்னன்னு வெளிப்படையா சொல்லவும் முடியல. சோ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் ஏரியா 51 சுத்தி ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் பறந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏலியன்ஸ் எல்லாம் அங்க வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க அப்படின்ற பேச்சு பரவலா பேசப்பட ஆரம்பிக்குது. இத அமெரிக்க ராணுவம் அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. அதாவது மக்களை ஏலியன்ஸ் பக்கம் திருப்பி விட்டுட்டு அண்டர் கவர்ல அவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. மேலும் ஹாலிவுட்ல வெளியான இண்டிபெண்டன்ஸ் டே, MIB போன்ற படங்கள் எல்லாம் இந்த ஏரியா 51 ரெஃபரன்ஸா ஒரு இடத்தை வச்சு அந்த இடத்துல சீக்ரெட்டா ஏலியன்ஸ் டெக்னாலஜில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த இடம் ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து போற ஒரு சீக்ரெட் பிளேஸாவும் காமிச்சிருப்பாங்க. சோ இப்படி மூவிஸ்லயும் ஏரியா 51 ரெஃபரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் அப்ப ஏரியா 51ல ஏலியன்கள் கண்டிப்பா இருக்கு அப்படின்றத முடிவே பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கடந்த 70 வருடங்கள்ல ஏரியா 51 சுத்தி நடந்த சில UFO ஆதாரங்களும் பல மர்மமான நிகழ்வுகளும், ஒபாமாவோட அந்த பேட்டி மற்றும் அந்த வருடமே வெளியான சில புகைப்படங்களும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏரியா 51ல உண்மையிலேயே ரகசியமா ஏலியன்ஸ் பத்தின ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கலாம்னு தான் நம்மளையுமே யோசிக்க வைக்குது. காரணம், இந்த பிரபஞ்சத்துல மனிதர்களாகிய நம்ம மட்டும்தான் அட்வான்ஸ்டான டெக்னாலஜியோட ஒருங்கிணைந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட முடியாது. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் உட்பட பல அறிவியல் வல்லுநர்கள் நம்மளை போலவே இல்ல நம்மளை விட அட்வான்ஸ்டான வேற்றுகிரக உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்க சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2021ல பூமியிலிருந்து 4.2 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்க பிராக்சிமா சென்டாரி அப்படின்ற சூரிய குடும்பத்திலிருந்து ஒரு ஆர்டிபிஷியலான ரேடியோ சிக்னலை ஆராய்ச்சியாளர்கள் ரிசீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா கடந்த ஜூலை 2025ல அட்லஸ் அப்படின்ற விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு ஸ்பேஸ்ல ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரியான ஒரு பொருள் பயங்கர வேகத்துல நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இப்படி அடிக்கடி கிடைக்கிற ஏலியன்ஸ் பத்தின ஆதாரங்களும் இந்த பிரபஞ்சத்துல ஏலியன்ஸும் இருக்காங்க அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கு. சோ இப்படி ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னா, ஏலியன்ஸ் பூமியை நோக்கி வர்றதும் உண்மைதான் அப்படின்னா, அப்போ அவங்க இதுக்கு முன்னாடியும் பூமிக்கு வந்திருக்கலாம். ப்ராபப்ளி ஏரியா 51க்குள்ள வச்சு ஆராய்ச்சி செய்யவும் படலாம். பட் உண்மையிலே ஏரியா 51க்குள்ள என்ன இருக்குன்னு அமெரிக்க அரசாங்கமே வெளிப்படையா சொல்ற வரைக்கும் இந்த ஏலியன்ஸ் பத்தின பேச்சுக்களும் அதை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.